மதுரை ராகவேந்தர் மருத்துவமனையில் தலையில் அடிபட்ட நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் மூளைச்சாவு அடைந்ததாக கூறி சுமார் 4,50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையாக பதில் சொல்லாமல் அலைக்கழிப்பதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது சிவகங்கை மாவட்டம் கொந்தகை பகுதியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் இளமாறன். இவருக்கு நிரஞ்சனா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. இத்தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளது. கடந்த 18ஆம் தேதி மதியம் ஞாயிற்றுக்கிழமை இளமாறன் வீட்டில் உள்ள மின்விசிறி பழுது பார்க்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து தலையில் அடிபட்டு மூக்கில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் கொந்தகையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை பெற்ற பின் வீட்டிற்கு வந்த பிறகு இரவு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அவரை அழைத்துக் கொண்டு மதுரை குருவிக்காரன் சாலையில் அமைந்துள்ள ராகவேந்திரா பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை மருந்து மாத்திரை கொடுத்து காப்பாற்றுவதாக 18ஆம் தேதி இரவு கூறிய மருத்துவமனை நிர்வாகம் பின்பு 20ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறி 1.40 லட்சம் பணத்தை கட்டுமாறு கூறியுள்ளார்கள். தொடர்ந்து மருத்துவமனை சிகிச்சைக்காக இளமாறன் குடும்பத்தினரிடம் இருந்து 4.50 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி கொண்டு மருத்துவமனை நிர்வாகம் பெற்றதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறி வருகிறார்கள். தொடர்ந்து பணம் செலுத்திய பிறகு நேற்று இரவு குடும்பத்தினரை அழைத்த மருத்துவமனை நிர்வாகம் அவர் ஆபரேஷன் செய்த பிறகு மூளைச்சாவு அடைந்து விட்டார் என கூறிய தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் முறையான பதில் அளிக்காமல் இருந்து வந்துள்ளதாகவும் மேலும் இளமாறன் சிகிச்சை குறித்து கேள்விப்பட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அதிகாலை முதலே மருத்துவமனை முன்பு முற்றுகையிட்டு கூறியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அதிகமாக கூடி முற்றுகையிட்டதால் மருத்துவமனை நிர்வாகம் தெப்பக்குளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார்கள். தங்களது மருத்துவமனையில் பிரச்சனை செய்ததாக புகார் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மருத்துவமனை முன்பு கூடியிருந்த நபர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நடந்த சம்பவத்தை தெரிவித்து தொடர்ந்து இரு தரப்பிலும் புகார் பெறப்பட்டது. இது குறித்து குடும்பத்தார்கள் கூறுகையில் மருத்துவர்கள் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் உறவினர்கள் அவரை பார்க்க வேண்டும் என வலியுறுத்தியும் மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளதாகவும் கூறி வருகிறார்கள். மேலும் தற்போது மூளைச்சாவு அடைந்ததாக இளைஞர் சிகிச்சை அளிக்கப்படும் இடத்திற்கு உறவினர்களையும் மனைவியையும் அழைத்து செல்லாத மருத்துவமனை நிர்வாகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் மருத்துவமனை முன்பு கூறியிருப்பதால் மருத்துவமனை வளாகம் முன்பு தெப்பக்குளம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.